வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் வந்து எப்போ ஆரம்பிக்கிறேனோ அப்போதான் வந்து ரோட்டில் வந்து குட்டி பசங்களாம் கத்திட்டே இருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக சவுண்டு கேட்டுச்சுன்னா சாரி. கேமரா ஆன் பண்ணிவிட்டு ஹாய் அப்படின்னு சொல்ல வர டைமில் வந்து காலிங் பெல் அடிச்சது. ஓகே, எனக்கு தெரியாது, நான் சொல்லியே ஆகணும். காலிங் பெல் அடிச்சது. நானும் வந்து ஓகே யார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். என்னோட ஃப்ரெண்டோட ஒன்று ஆர்டர் போட்டு வச்சிருக்கா அமேசானில். ஓகே, அது வந்துச்சு. யூஸ்வலாக எல்லாரும் என்ன கேட்பாங்க, ஓடிபி கேட்பாங்க, இல்லைனா காசு கேட்பாங்க. இவங்க வந்துட்டு அவங்க எனக்கு வேற அரகோர தெலுங்கு தான் புரியுமா. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ ஸ்கேனர் வந்து எனக்கு அனுப்புகிறாங்க, அது வந்து அவங்க அங்கேருந்து ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோட அந்த ஆர்டர் வந்து என்னமோ சொன்னாங்க. ஓகே, எனக்கு புரிஞ்சது. என் அக்கௌண்ட் என்னோட வாட்ஸ்அப்பில் என்னமோ ஒரு வரும், அதை அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. போன வாரம் தான் ரீல்ஸில் ஒன்று பார்த்தேன். ஏதோ ஃபோட்டோ யாரும் அனுப்புவாங்க, வீடியோ யாரும் அனுப்புவாங்க, நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணாலே நம்ம அக்கௌண்ட்ல இருக்க காசு போயிடும்னு சொல்லிட்டு அது எப்படின்லாம் எனக்கு தெரியல. ஓகே, இது நம்புற மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா எனக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி நேரம் நல்லா இருக்கு, அதனால வந்துட்டு இது நம்புறனோ இல்லையோ, லாஜிக் இருக்கோ இல்லையோ, நான் ரொம்ப பயந்துட்டேன். ஒருவேளை நம்ம அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுத்துட்டா என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு திடீர்னு வந்து நான் அப்படியே பேனிக் ஆகி மொத்தத்தையும் எங்க அம்மா காமிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு எனக்கு அக்கௌண்ட்ல இருக்கிறது 2 ரூபாய் தான் இருக்கு. ஸோ அவங்க அப்படியே எடுக்கணும்னு நினைச்சாலும் 2 ரூபாயோட முடிஞ்சிடும். இப்படி ஓவரா வாய் பேசி வேற எங்கேயாவது இப்போவாது ஸ்கேம்ல மாட்டாம இருந்தா சரி. ஆக்சுவல் வீடியோக்கு வருவோம். புலம்புனது போதும். டே இன் மை லைஃப் எடுக்கலாம். இன்னைக்கு வந்து ஜூன் 1 ஆச்சு. காலங்காத்தால ஏஞ்சிட்டு ஜிம்முக்கு போயிட்டு ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து இப்போ 6:30 மணி. காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பல்லே தேய்ச்சேன். ஓகே, ஆனா வந்து நான் இன்னைக்கு ஜிம்மு போயே ஆகணும்னு இருக்கேன். ஏன்னா வந்து ஒரு வாரம் வச்சு 1 மாசம் வந்துட்டு 1 மாசமா வந்து நான் எதுவுமே பண்ணாம தண்டமா இருந்துட்டேன். ஓகே, ஸோ இதுக்கு மேலேயாவது நம்ம மாஸ் பண்றோம். இப்படிதான் எல்லா வீடியோலையும் சொல்றேன், எனக்கே தெரியும். இருந்தாலும் நான் சொல்லிட்டு அப்படியே போவோம். அவ்வளவுதான். என்னோட மென்டல் ஹெல்த் நாசமா போயிடும். அதுக்கப்புறம் ஏன்டா வாழ்றோம், இதெல்லாம் பண்ணி மட்டும் என்னடா ஆக போகுது அப்படின்னு நான் ஆயிடுறேன். ஸோ இந்த என் முடி, ஓகே, என் முடியை நீங்க கண்டுக்காதீங்க. ஓகே, என் முடி வேற இஷ்டத்துக்கு கொட்டி வைக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து மெயினான இதுக்கு வருவோம். நான் வந்து இன்னைக்கு ஆக்சுவல் பிளான் என்னவா இருந்துச்சுன்னா, காலையில இருந்து 6 மணிக்கே ஜிம்முக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டுன்னு எதுக்கு சொல்லனா, நான் தலைக்கு குளிச்சு ஒரு 15 நாள் ஆச்சு. நீங்க வந்துட்டு என்கிட்ட ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. நானே எவ்வளோ கப்பா சுத்திட்டு இருக்கேன். கொஞ்சம் டீசெண்டா பேச கத்துக்கிறோம், ஃபில்டர் போட்டு. ஓகே ஓகே. ஐயோ, நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுனால எனக்கு வந்து எப்படி பேசுறதுனே தெரியல. நான் ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் ஓகே. நான் வந்துட்டு என்னன்னு சொல்லாம மிச்ச எல்லா கதையும் அடிச்சுட்டு இருக்கேன். காலையில ஏஞ்சி ஜிம்முக்கு போயிட்டு எல்லாமே பண்ணிட்டு என்னோட விஷன் போர்டில் வந்து மேக்கப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் இந்த வருஷம். எதுக்குமா நீ மேக்கப் வாங்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எதுக்குன்னா வந்து ஒரு 2 வருடமா வந்து ஒரு 2 வருஷமா நான் வந்து மேக்கப்பே போடாம சுத்திக்கிட்டு இருக்கேன். மேக்கப்பே போடலையா அப்பெல்லாம் கேட்க கூடாது. இப்ப கூட லிப் கிளாஸ் போட்டிருக்கேன். நான் லிப் கிளாஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். நான் எங்க போனாலும் லிப்ஸ்டிக் ஐலைனர் தவிர வேற எதுவுமே போடுறது இல்லை. ஆனா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா கோட்டிங்கா தீட்டுவேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஸ்கின் கேர்லாம் பண்ணதுனால உங்களுக்கு தெரியுதா, இங்க இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எனக்கு போகிறதுக்குலாம் வழி தெரிலப்பா. அது வந்துட்டு அது குட்டியா போர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து எனக்கு மரு இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு நான் என்ன பண்ணாலும் போகாது, அப்படியேதான் இருக்கும். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கே கிளியர் ஸ்கின் இதுதான். இப்போ நான் எதுக்கு மேக்கப்னு போயிட்டு இது வந்துருச்சு. ஸோ என் மூஞ்சி கிளியர் ஆனதுக்கு அப்புறமா மேக்கப் வாங்கலான்னு இருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட மூஞ்சியை வந்து நான் ஓரளவுக்கு தேத்திட்டேன். இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல. இருக்கிறத வச்சு நம்ம குப்பை கொட்ட வேண்டியதுதான். அதனால வந்துட்டு ஓகே, நம்ம தான் வந்து 1 மாசம் சோகமா இருந்துட்டோமே, நம்மளுக்கு வந்துட்டு போயிட்டு ஸ்பாயில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மால் போறதா ஒரு பிளானும் இருந்துச்சு. ஆனா இப்போ ஆல்ரெடி 6:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் சாப்பிட கூட இல்லை. அதனால நான் வந்து இன்னைக்கு ஓகே பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வந்து ஒழுங்கா போய் நல்லா ஃபேன்சியாக தான் செஞ்சு சாப்பிட போறேன். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ண போறேன், அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா, நான் வந்து நீங்க யாரெல்லாம் பார்க்கல எனக்கு தெரியல.
ஜினி அண்ட் ஜார்ஜியா சீரீஸ் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் காலேஜில் ஏதோ காலேஜ் முடியிற டைமில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட சீசன் 3 வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நாளைக்கு ஆஃபீஸ் லீவ் வேறு, ஏன்னா வந்து தெலுங்கானா ஃபவுண்டேஷன் ஃபார்மேஷன் என்னமோ ஒரு டே, அதனால வந்து லீவ் விட்டுட்டாங்க. ஜாலியாக நாளைக்கு வந்து மால் போயிட்டு இது உட்காந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணுறது தான் என் பிளானே. நான் வந்துட்டு இன்னைக்கு எம்மியாக சாப்பிட்ணுன்ட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு நாக்கெல்லாம் ஊறுது. நான் உங்களுக்கு என்ன ஒன்று காட்டேன், ஆனால் அது எங்கே போச்சு. நான் வந்துட்டு மீல் பிளான்லாம் எழுதி வச்சிருக்கேன். இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ, சேஞ்ச் ஆஃப் லொகேஷன். வீட்டில் இருக்கிறதே 2 ரூம் தான். ஓகே, நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியாது. நான் வந்து சிக்கன் 1/2 kg வாங்கினேன். அதில் வந்துட்டு நான் ரொம்ப கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஓகே, நான் பண்ணுற விதம் கிளம்ஸியாக இருக்கலாம், அதுக்குன்னு வந்து எனக்கு எல்லாமே அளவுலாம் தெரியணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பெப்பர் பவுடர்லேருந்து மென்டல் மாதிரி பெப்பரை கட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு காமன் சென்ஸ் கொஞ்சம் கம்மி, மற்றபடி எனக்கு கைப்பக்குவம். சரி, ரொம்ப பேசுகிறேன், நம்ம வந்து மூடிட்டு அதை செய்கிறேன். அதுக்கப்புறமா நான் செஞ்சதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னா நீங்கள் எனக்கு துப்பக்கூடாது. வந்துட்டு ஒன்று சொல்லுவேன், நீங்கள் வந்து யாரும் சிரிச்சிடக்கூடாது. நான் வந்து 1.5 வருஷம் சமைச்சு இப்போ எந்த அளவுக்கு ஆயிட்டேன்னா, நான் வந்துட்டு இந்த விளாக் பண்ணுறதுக்கு பதிலாக இல்லைன்னா வந்து என்னோட கார்பரேட் வேலை பார்க்கறதுக்கு பதிலாக சமையல் கடை போட்டனாலே நான் வந்துட்டு ரிச் ஆயிடுவேன். அந்த அளவுக்கு நல்லா சமைக்கிறேன் நிஜமாலே. நீங்கள் என் ரூம்மேட் கிட்ட கேட்டு பாருங்க, இங்கே வந்து நான் யாருக்கெல்லாம் சமைச்சு கொடுத்துருக்கோ அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, நான் வந்துட்டு எம்மியாக சமைப்பேன். போட்டிருக்கேன்னா ஆயில், உப்பு, பெப்பர், அப்புறமா கார்லிக். இது வந்து ஒரு 1/2 hour அப்படியே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, எங்கே போச்சு, நான் வந்துட்டு ஜெப்டோவில் வந்து ஆக்சுவலாக பால் 30 ரூபாய்க்கு இருக்க பால் 22 ரூபாய்க்கு இருக்கிறத பார்த்து ரைட்டாக எக்ஸைட் ஆகிட்டேன். அது வந்து வாங்க போகும்போது தான் நான் இது எல்லாத்தையும் ஆர்டர் போட்டேன். ஆயிஸ்டர் மஷ்ரூம் நான் சாப்பிட்டதே இல்லை, நிறைய பேர் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு ஆயிஸ்டர் மஷ்ரூம் அதில் என்ன செய்யணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து யூஸ்வலாக வந்து முட்டையில் வந்து சில்லி ஆயில், மஷ்ரூம், கீரை போட்டு சமைச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும். கீரை இருக்கு ஆக்சுவலாக நிறைய. எனக்கு இப்போ நான் வந்து டைலமாவில் இருக்கேன், நம்ம கீரை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு சமைக்கும் போது நம்மளே ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம். என் லைஃப்லேயே வாட்டி ஆயிஸ்டர் மஷ்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நீ பாருங்களேன், ஓ செமையா இருக்குல்ல. ஸ்மெல்லு வந்து சிக்கன் லைட்டாக சிக்கன் மேலே போட்டு எடுத்ததுனால அந்த ஸ்மெல் வரலான்னு தெரியல. ஜாலியாக இருக்கு, அழகாக இருக்குல்ல. அது எப்படிதான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு டைம் இருந்தாலும் எங்கேயாவது போகணுன்னா வந்து அவசரப்படுறேன்னு தெரில. எனக்கு வந்து 8 மணிக்கு ஜிம்மு, இப்போ டைம் என்னது 7:15. நான் தின்னுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு போகணும். நான் வந்துட்டு இந்த டே இன் மை லைஃப்னு சொல்லி ஆரம்பிச்சேன்னா, இது வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஈவினிங் இன் மை லைஃப். புலம்பல் ப்ளஸ் குக்கிங் ஆகிடுச்சு. ஆல்சோ வந்து நான் என்னோட ஆட்டோ ஃபோக்கஸ் நல்லா இருக்கு. சரி, ஓகே, நான் வந்து மொத்த மஷ்ரூமும் போட்டலாம் பண்ணல. நான் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன், ஹர்ப் ரைஸ், சிக்கன் பிரெஸ்ட்டு இப்படி அதுக்கப்புறம் அந்த மஷ்ரூம் போட்டு ஒயிட் சாஸ் பண்ணேன். ஓகே, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஹாய் காய்ஸ், ஸோ வந்து நான் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். டோன்ட் மைண்ட் த குப்பை. பட் இந்த சட்டை வந்து நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வாங்கினேன். எனக்கு இன்னும் நல்லா லூஸாகவே இருக்கு, ஜாலியாக இருக்கு எனக்கு. ஸோ லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் ரெடி ஆகிட்டே பேசுகிறேன். ஓகே, எங்கேயாவது வைக்கிறேன். இந்த ஆங்கிளுக்கு வரணும்னா உட்காரதான் செய்யணும். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ என்னன்னா டைம் என்னன்னே தெரில, எவ்வளோ பேசிக்கிட்டே சென்டர்ஸா இப்படி தான் ஆகும் போல். வாய்க்குள்ளே போயிடுச்சு. எவ்வளோ டைம் இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல கிளம்புனா எனக்கே இப்போ என்னை பார்த்தா புரியல. இன்னொரு சீக்கிரம் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், வீட்டு சாவி எங்கே போட்டேன்னு கேட்குதா கிட்ட வந்து சொல்கிறேன். வீட்டு சாவி எங்கே போட்டேன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ நான் வந்து வீடு பூட்டாமல் தான் போகணும். அப்படி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒன்றும் கிடையாது, குப்பை தான் இருக்குது. பட் ஸ்டில் நான் வந்து வீடு பூட்டாமல் போயிட்டு பூட்டாமல் வர போகிறேன். சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு.
கண்ணாடியில் பார்க்க நல்லா இருக்குது, எதுக்கு கேமராவில் நல்லா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் நீங்களே வந்துட்டு நான் அழகாக இருக்கேன்னு நினச்சிக்கோங்க. சரி ஓகே, ரொம்ப பேசிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஜிம்முக்கும் டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேன். பை பாய்.